بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்ற நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வரும். சென்ற வாரம் கல்வி கற்பதில் வெட்கப்படக்கூடாது என்ற பாடத்தில் 130வது ஹதீஸை பார்த்தோம். அதில் ஒரு பகுதியை பார்த்தோம். என்ன பகுதின்னா, உம்மு சுலைம் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, பெண்களுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டால், தூக்கத்தில் அந்த உச்சநிலை அடைந்தால் அவங்களுக்கு குளிப்பு கடமையான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஆமாம், அதில் ஈரத்தை கண்டா அது குளிக்கிறது கடமை தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே உம்மு சலமா முகத்தை மூடிக்கொண்டார்கள் என்பது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதை பாருங்கள். ஃபகத்தத் உம்மு சலமா மூடிக்கொண்டார்கள். தானி வஜிஹா, அதாவது தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். மூடிக்கொண்டு வக்காலத்தவங்க கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவ தஹ்தலிமுல் மர்அத்து, பெண்களும் ஸ்கலிதமாவார்களா? அப்போ இந்த ஸ்கலிதமாகுதல் என்கிற ஒரு விஷயம் ஆண்களுக்கு அதிக அளவில் ஏற்படும். தூக்கத்தில் இது மாதிரி நிறைய ஏற்படும். பெண்களுக்கு மிகச் சிலருக்கு தான் ஏற்படும் என்று இதிலிருந்து விளங்குகிறது. உம்மு சுலைம் அப்படி கேள்வி கேட்குறாங்க. உம்மு சலமாவுக்கு அப்படி ஏற்பட்டதே இல்லை. அவங்க கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவ தஹ்தலிமுல் மர்அத்து, பெண்களும் ஸ்கலிதம் அடைவார்களா? அது எப்படி பொம்பளைங்க ஸ்கலிதம் அடைவாங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, காலனாம், ஆமாம், பெண்களும் ஸ்கலிதம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு ஒரு செல்லமாக ஒரு விஷயத்தை கடிந்து கொள்ளும் பொழுது ஒரு வார்த்தையே போடுவாங்க. எப்படி போடுவாங்கன்னா, இப்போ துராப்புண்டா மண்ணுன்ற அர்த்தம். ஒருத்தர் ஒரு தவறான சொல்லிட்டாரு, கடுமையாக கோவத்தை காட்டாமல் ஒரு செல்லமாக கொஞ்சிற மாதிரி கண்டிப்போம்ல, அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அரபியில் தரிபத்து எதாக்க, உன் கை மண்ணாகட்டும், கை மொத்த பாடியே மண்ணைத்தான் போக செத்து போன பிறகு கையில் மண் படியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கையில் மண் படியட்டுங்கிற அர்த்தமும் இல்லை, அது மண்ணாக போட்டுங்கிற அந்த பிரார்த்தனையும் கிடையாது. செல்லமாக கடிந்து கொள்வது, அவ்வளவுதான். என்ன கேள்வி கேட்குற அப்படிங்கிறது. ஒரு கேள்வி கேட்கும்போது அது ஒரு பொருத்தமற்ற ஒரு கேள்வியாக இருந்தால் என்ன செய்வாங்க, தரிபத்து எமீனுக்கு, இங்கே அப்படி வந்திருக்கு. தரிபத்துனா, தரிபன்னா துராபு, மண்ணாகட்டும், எமீனுக்க, உனது வலதுகை மண்ணாகட்டும். எமீனுக்கி, பெண்ணை பார்த்து பேசுகிறதுனால தரிபத்து எமீனுக்கி, எமீன் என்றால் வலதுகை, உன்னுடைய வலதுகை மண் படியட்டும் அல்லது மண்ணாகட்டும்ங்கிறாங்க. என்ன கையை போய்ட்டு மண்ணாக சொல்லிக்கிறாங்க, சபிக்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. இது சபிக்கிற தோரணையில் இதை சொன்னால் தான் சபித்தல்ண்டு ஆகும். இந்த சொல்லை சபிக்கும்போது பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு செல்லமாக ஒரு ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு பொருத்தமற்ற ஒரு கேள்வி கேட்குறாருன்றீங்க, ஆனால் நாசமாக போகிறவனு சொல்லுவோம்ல, ஒரு கொஞ்சுற மாதிரி நாசமாக போண்டு அது வேறு விஷயம். ஒரு கொஞ்சுற மாதிரி என்ன செய்வோம், சில வார்த்தைகள் எல்லா மொழியிலையும் இருக்கும். இதுவும் கொஞ்சுற மாதிரி கடிந்து கொள்வது. ஏன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்குற அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம், ஆமாம், பெண்களை ஸ்கலிதமாவார்கள், தரிபத்து எமீனுக்கி, உன் கை மண்ணாக போகட்டும், இது கூட தெரியாமல் இருக்கிறியேன்ற அர்த்தம். இந்த வார்த்தை வர்ற இடத்துல என்ன வரணும்னு கேட்டால், அவங்க கேட்ட கேள்வி ஒரு சரியான கேள்வி இல்லை, சரியான கேள்வி இல்லைங்கிறத இந்த வார்த்தையை கொண்டு சொல்லுவாங்க. உன் கை மண்ணாக போட்டோம்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு அர்த்தம். அந்த கருத்து தான் சொல்லுவாங்க. கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பிம, பிமான் இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணி பிமன்னு சொல்லுவாங்க. பிம, எதனால், யுஷ்பிஹுஹா, அவளை போன்று ஒப்பாக இருக்கிறது, வலதுஹா, அவளுடைய குழந்தை அவளை போல் எப்படி இருக்குது, அவளுக்கும் ஸ்கலிதம் ஏற்பட்டதுனால தானே அந்த குழந்தை தாயை போல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தை சில நேரத்தில் தந்தையை போல் இருக்கும், சில நேரத்தில் தாயை போல் இருக்கும். அப்போ தாயுடைய அந்த உயிர் சத்து கலந்ததுனால தானே அது வருது. அவங்களுக்கு
அந்த ஸ்கலிதம் ஆகுறதுனால தானே குழந்தை அப்படி பிறக்கிறது, தாயை போல் இருக்கிறது ஆதாரம் மாதிரி காட்டுறாங்க ரசூல்லா. பிம எதனால் யுஷிபிஹுஹா அவளை போன்றதாக, ஷிபுனா ஒப்பாக இருக்கிறது, அவளுக்கு ஒப்பாக அமைந்து விடுகிறது. வலதுஹா அவளுடைய பிள்ளை எப்படி அவளை போல் வருகிறது, அதனால் தாயை போல் புள்ள பிறப்பதில் இருந்த பெண்களும் ஸ்கலிதமாவார்கள் அப்படிங்கிறது என்ன செய்கிறது தெரிகிறது என்று ரசூல்லா சொன்னதாக வருகின்ற ஹதீஸ். இதில் இந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கிறது, வைக்கப்படுற அந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸ் இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். இது ஒரு பொய்யான ஹதீஸ். அது புகாரில் வந்தாலும் சரி, முஸ்லீமில் வந்தாலும் சரி. ஏன்னு கேட்டால் இதில் உண்மைக்கு புறம்பான விஷயம். வஹியில் ரசூல்லா பேசுகிறது எல்லாமே வஹின்னா அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் அது சொல்லக்கூடிய செய்தி. அதில் உண்மைக்கு மாறானது இருக்கலாமா? இருக்க முடியாது. இந்த ரசூல்லா சொன்ன இந்த பதில்னு வருதில்ல, இந்த பதிலில் அல்லது குறைஞ்சபட்சம் இந்த கடைசி இந்த பதிலாவது இட்டுக்கட்டப்பட்டதாக வைத்துக்கொள்ளணும். ஏன்னு கேட்டால் ஒரு குழந்தை உருவாகிறதுக்குல, குழந்தை உருவாகிறதுக்கு பெண்களுடைய அந்த பெண்களுக்கும் அந்த தண்ணீர் வரும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஸ்கலிதமாகிறது, அதுக்கும் குழந்தைக்கு சம்மந்தம் கிடையாது. குழந்தை உண்டாகிறது பெண்ணிடமிருந்து வெளிப்படக்கூடிய, அது அவளிடமிருந்து விந்துன்னு வச்சுக்கிறீங்களேன், அவளிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த விந்திற்கும் குழந்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது ஒரு குழந்தை உருவாகணும்னு கேட்டால் ஆணிடமிருந்து விந்து வெளிப்படுது, பெண்ணிடமிருந்து இந்த விந்துக்கு எதிர்பார்த்து ஒரு சினை முட்டை உருவாகிருக்கும். அந்த முட்டையில் போய் இது சேர்ந்த உடனே அந்த முட்டையும் இதுவும் சேர்ந்து, அந்த முட்டையினால தான் தாயை போலலாம் புள்ள இருக்குது. அந்த முட்டை பெண்ணை சேர்ந்தது, அந்த விந்து துளி ஆணை சேர்ந்தது. ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய விந்தும் கலந்து குழந்தை பெறுறதுங்கிறது கிடையாது. பெண்ணுக்கு விந்து மாதிரி வருவது என்பது அவளுடைய மகிழ்ச்சிக்கு தான் வருது, சந்தோஷத்துக்கு தான் வருது. எத்தனை பேர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவாங்க, எந்த ஒரு மகிழ்ச்சியுமே அவங்களுக்கு கணவனால் கிடைக்காது, ஆனால் குழந்தை பிறந்துடும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த சினை முட்டை கரெக்டாக இருந்துச்சின்னு சொன்னால் இந்த உயிரணு போய் முட்டையில் கலந்த உடனே குழந்தை பிறந்த. குழந்தை பெறுவதற்கு தாயிட்டமிருந்து பெண்ணிடமிருந்து வரக்கூடிய விந்து அவசியம் இல்லை, அதுக்கு எந்த ரோலுமே இல்லை. அதனால் தாயுடைய அந்த அந்த பெண்ணுக்கு அந்த ஸ்கலிதம் ஆகாமலே குழந்தை பிறக்கும். மிக நிறைய பெண்கள் கணவன்கிட்டருந்து தாம்பத்திய சுகம் அடையாமலேயே புள்ள பெற்றுருவாங்க. புள்ள பெறுவதற்கு உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த சினை முட்டை தான். அப்போ பெண்ணை போல் இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய முட்டை தானே அது. இவனுடைய விந்தான இவனுடையதாக இருந்தாலும் அந்த சினை முட்டை பெண்ணிடமிருந்து வர்றதுனால சில நேரத்தில் அதனுடைய இது ஓங்கிருச்சுன்னு சொன்னால் அவளை போல் வந்துடும். விந்தனு மிகைத்து விட்டது என்று சொன்னால் இவனை போல் வந்துடும். அல்லது ரெண்டு பேருமே இல்லாமல் இருந்தாலும் மரபணுவில் உள்ளதற்குள்ள பல தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தா மாதிரி கூட வந்துடும், பாட்டி மாதிரி கூட வந்துடும். அப்படிலாம் வந்துடும் இருக்கிறதுனால இதை பெண்களுடைய அந்த வரக்கூடிய அவங்களுடைய அந்த விந்தில் இருந்து குழந்தை உருவாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, ரசூல்லா சொன்னாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. இது இது உண்மைக்கு மாறான ஒரு விஷயம். விஞ்ஞானிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒவ்வொரு பெண்களுக்குமே இது தெரியும். குழந்தை உருவாவதற்கு இது சம்மந்தம் இல்லை. இந்த காலத்தில் உள்ள படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் என்ன செய்யுது, குழந்தை உருவாவதற்கு அந்த குழந்தை அந்த முட்டையில் அந்த கரு போகலைன்னு சொன்னால் மாதவிடாய் அதை வந்துடும். அந்த முட்டை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். உயிரணு போய் முட்டையில் சேரலைன்னு சொன்னால் அது உடஞ்சி என்ன செஞ்சிடறேன், அதிலேருந்து அந்த மாதவிடாய் என்பது வருகிறது. அப்போ இந்த மாத சுழற்சியில் வரக்கூடிய மாதவிடாய் நேரத்தில் உருவாகக்கூடிய அந்த முட்டை இருக்குது இல்லையா, அந்த முட்டை தான் பெண்ணுடைய ரோலு. ஆணிடமிருந்து உயிரணு இருக்குல்ல, விந்தில் இருக்கக்கூடிய அதுதான் ஆணுடைய ரோலு. பெண்களுக்கும் இதே மாதிரி சந்தோஷம் அடையும் போது விதமான ஒரு விந்து வெளிப்படும் என்றால் வெளிப்படும். அது வெளிப்படுவது குழந்தை உருவாவதில் ரோல் கிடையாது. அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பது தானே தவிர குழந்தை உருவாவதில் அவங்களுக்கு எந்த ஒரு அந்த விந்துக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. அந்த இரண்டும் கலந்து தான் குழந்தை உண்டாகுதுங்கிறது கிடையாது. அப்படி இருந்தால் நிறைய பேர் குழந்தை இருக்காது. நிறைய பேர் பெண்கள் சந்தோஷம் அடையாமலேயே அந்த மாதிரியான நிறைய சீக்கிரமே ஆண்களுக்கு ஸ்கலிதமாயிருமா, பெண்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க.
அந்த மாதிரி இருந்தால் கூட குழந்தை உருவாயிரும். குழந்தையை வைத்து கொண்டு இவர் வந்து மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்காருன்னா சொல்ல முடியாது. அதே நேரத்தில் எத்தனை பேர் வந்து மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த உயிரணு வந்து சினை முட்டையில் போய் கரெக்டாக இது பண்ணலன்னு சொன்னால் குழந்தை உண்டாகாது. இப்போ குழந்தை உண்டாவதற்கு இதை காரணமாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? அதுக்கு ரோலே இல்லைன்னு தெரியுது. எந்த ஒரு அறிவியல் பூர்வமும் இல்லை, நடைமுறையிலையும் இது தெரியும். அதாவது சந்தோஷம், கணவன்கிட்ட சந்தோஷம் அடையாமலேயே புள்ள பெற்ற பெண்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு தெரியும் இது. ஏன்னா நமக்கு எந்த ஒரு கலியமும் ஆகலை, ஆனாலும் புள்ள பெற்றுட்டோமே, அப்போ ஆனால் அதுக்கு ரோல் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியத்தானே செய்யும். அப்போ இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், இதை மக்கள்கிட்ட போய் பயான் பண்ணிங்கன்னு வைங்க, என்னடா இந்த ஒரு பொது அறிவு கூட இல்லாமல் முகமது நபி இருந்தார்னு சொல்லிடுவான்ல. அதனால் வந்து இந்த ஹதீஸில் வந்து பெண்ணுக்கும் கலிதம் ஏற்படுமான்னு கேள்வி வருதில்ல, ஆமாம் ஏற்படும், அதோடு நிறுத்திக்கிட்டால் அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் ஆயிரும். அதுக்கு ஆதாரம் காட்டுறாங்கள ரசூலுல்லாஹ். அந்த கடைசி துண்டு எப்படி வருது, ஃப பீம யுஷ்பிஹுஹா வலதுஹா, இந்த வாசகம் ஃப பீம யுஷ்பிஹுஹா வலதுஹா, அவளுடைய பிள்ளை அவளை போன்று எப்படி இருக்கிறதுன்னு அந்த வாசகம் இருக்கல, கடைசி வார்த்தை. அந்த வார்த்தை வந்து அது வந்து யாரோ நுழைச்சிருக்கிறாங்க, அறிவிப்பாளர் வந்து அவர் நினச்சபடி சேர்த்துருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தப்பான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. மொத்த ஹதீஸையும் தள்ளுறாருந்தா தள்ளிடுங்க. அல்லது கடைசியாக வரக்கூடிய பிம யுஷ்பிஹா வலதுஹான்னு வருதுல, அந்த சொல்லு மாத்திரம் ஹதீஸ் இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அது புரிஞ்சுக்கிறதுக்காக தகவலுக்காக வேண்டி. அதுக்கு அடுத்தது 131வது ஹதீஸ். ஹத்தசனா இஸ்மாயிலு, இஸ்மாயில் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார், ஹத்தசனி மாலிக்குன், மாலிக் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் ஹத்தச அறிவித்தார், அப்துல்லாஹி இப்னு தீனாரின், அப்துல்லாஹி இப்னு தீனார் வழியாக அவர் அறிவித்தார். அவர் ஹத்தச அறிவித்தார், அப்துல்லாஹி இப்னு உமர், அப்துல்லாஹி இப்னு உமருடைய மகன் இருக்கார்ல, இப்னு உமருங்கிறோம்ல அவர், அப்துல்லாஹி இப்னு உமர், அப்துல்லாஹி இப்னு உமர் மூலமாக இவர் வந்து சஹாபி, உமருடைய மகன். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு சபையில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தியை இப்னு உமர் அறிவிக்கிறார். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்னு கேட்டால், இன்ன மின ஷஜரி ஷஜரத்தன், இந்த இன்னுடைய இஸ்மு வந்து இந்த ஷஜரத்தன்கிறது தான். இதை போட்டு படிங்க. இன்ன ஷஜரத்தன் மின ஷஜரி, மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது. அதாவது ஷஜரத்துன்னு சொல்கிறோம்ல, தே போட்டு சொன்னோம்னா ஒரு மரம்னு அர்த்தம். தே எடுத்துட்டோம்னா பன்மையாயிரும், மரங்கள்னு ஆயிரும். பன்மைக்கு வந்து எழுத்து கம்மியாக இருக்குது பாருங்கள். ஷஜர் என்றால் மரங்கள், ஷஜரத்து என்றால் ஒரு மரம். அப்போ இன்னமின ஷஜரி, ஷஜருங்கிறதுக்கு பதிலாக அஷ்ஜார் என்றும் பன்மை இருக்கிறது. ஷஜரத்துங்கிற வார்த்தைக்கு ஷஜர் என்றும் பன்மை இருக்கிறது, அஷ்ஜார் என்றும் பன்மை இருக்கிறது. இந்த இடத்துல ஷஜருங்கிற பன்மை ஒரு இன்னமின ஷஜரி, மரங்களில் உள்ளது. ஷஜரத்தன் ஒரு மரம் உள்ளது, மரங்களில் ஒரு மரம் உள்ளது. எத்தனை மரங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் ரசூலுல்லாஹ் வந்து இந்த என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் மத்தியில் ஒரு செய்தியை சொல்லி கேள்வி மாதிரி கேட்குறாங்க. இது என்ன கண்டுபிடிங்க பார்ப்போன்னு சொல்லி குயிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, இன்னமின ஷஜரி ஷஜரத்தன், மரங்களில் ஓர் மரம் உள்ளது. லா யசுகுத்து வரக்குஹா, அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை. இலை எந்த மரமாக இருந்தாலும் இலை உதிர்ந்துடும், கீழே பூரா கொட்டி கிடக்கும், இலைகள்லாம் உதிர்ந்துருக்கும். இந்த மரம், நான் சொல்லக்கூடிய இந்த மரத்தில் வந்து இலை உதிராது. இவ்வளோ எசுகுத்து வரக்குஹா, எசுகுத்துனா விழாதுன்னு அர்த்தம். இலைக்கு வந்து உதிர்வதுங்கிறத தமிழில் சொல்லுவோம். லா எசுகுத்து வரக்குஹா, அதனுடைய இலைகள் வந்து உதிர்வதில்லை. வரக்கும் அப்படி தான், வரக்குன்னா இலைகள், வரக்கத்துனா இலை, வரக்கத்துனா ஒரு இலை, வரக்குன் என்றால் பன்மை இலைகள். வலா எசுகுத்து வரக்குஹா, அதனுடைய இலைகள் உதிர்வது கிடையாது. ஒஹிய, அது மசலுல் முஸ்லிமி, ஒரு முஸ்லீமுக்கு உதாரணமாக இருக்கிறது. ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம் காட்டுறதா இருந்தால் அந்த மரத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஹத்திசூனி, எனக்கு சொல்லுங்கள், மாஹிய, அது என்ன என்று சொல்லுங்கள். ஒரு மரத்தை பற்றி சொல்லிவிட்டு, இலை உதிராத மரம், அதை ஒரு மூமினுக்கு முஸ்லீமுக்கு உதாரணமாக காட்டலாம். அப்படியான ஒரு மரம் இருக்கிறது, அது என்ன மரம்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. கேட்ட மக்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் மாதிரி, ப்ரோக்ராம் மாதிரி வச்சு கேள்வி மாதிரி கேட்குறாங்க. இப்போ வக்கான் நாசு,
வக்கான்னா கீழே உழுவுறதுக்கு விழுந்துடுறான்ல, அதுக்கு வந்து வக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் நிகழுதில்ல, அதுக்கு வக்கா. வக்கா என்றால் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவனம் திரும்பியதற்கு இல்லையா, அதுக்கும் வக்கான்னு போடுவாங்க. வக்கா என்று சொன்னால் இந்த பொருள் வக்கால் குர்சிஃபு, கர்ஷிப்பு கீழே விழுந்தது அப்படிங்கிறதுக்கு வக்கான்னு சொல்லலாம். அப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்க, அது மாதிரி ஒரு பூகம்பம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, வக்கா ஜலாசிலு, பூகம்பம் ஏற்பட்டது, வக்கா ஜல்சலத்து, பூகம்பம் ஏற்பட்டது, அது வக்கான்னா நிகழ்வது. அதே நேரத்தில் வந்து மனசில் ஒன்று தோன்றும்ல, அதுக்கு பேரும் வக்கான்னு சொல்லுவாங்க. மனசில் வந்து என் மனசில் வக்கா இப்படி ஒரு கருத்து வந்தது அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல உள்ள வக்கா என்பது அந்த மனசில் தோன்றுவதற்குரியது. இப்போ வக்கா நாசு, மக்கள் விழுந்தார்கள், அதாவது மக்களுடைய கவனம் திரும்பியது. ஃபி ஷஜரில் பாதியத்தி, கிராமத்து மரங்களில், கிராமத்தை சுற்றி இருக்கிற மரங்கள் இருக்கும்ல, ரசூலுல்லாஹ் கேட்ட மரம் மதீனாவுக்குள்ளே இருக்கிறது. அந்த மரத்தின் பக்கம் மக்களுடைய கவனம் போகாமல் எங்கே போகுது, கிராமங்களில் அந்த மரமாக இருக்குமோ, வேலை மரமாக இருக்குமோ, முருங்கை மரமாக இருக்குமோ, தக்காளி இப்படின்னு ஒவ்வொரு மரத்தை பற்றியாக மக்களுடைய மனசெல்லாம் போகுது. யாரும் சொல்லவே இல்லை அந்த மரமா இந்த மரமான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருடைய கவனம் எங்கே போயிடுச்சு, வேறு வேறு மரங்களை நோக்கி போயிடுச்சு. இப்போ வக்கான் நாசு, மக்கள்லாம் விழுந்தார்கள், மக்களுடைய கவனம் திரும்பியதுக்கு இந்த வார்த்தையை போடுவாங்க. மக்களுடைய கவனம் திரும்பியது, அந்த மரத்தில் விழுந்தார்கள்னால் மரத்தில் போய் விழுவாங்க, மரத்தில் விழுந்தார்கள்னால் அவங்க கவனம் திரும்பினுச்சுன்னு அர்த்தம். ஃபி ஷஜரில் பாதியா, பாதியத்தினா கிராமங்கள், கிராமத்து பகுதியில் உள்ள மரங்களின் பக்கம் மக்களுடைய கவனம் வந்து திரும்பியது. வக்கா ஃபி நஃப்சி, என் மனசில் தோன்றியது அன்னகன் நஹ்லா, அது பேரிச்ச மரம்தான், மதீனாவில் பக்கத்தில் இருக்க மரம். இது யாருக்கும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, எங்கெங்கேயோ போகுது மரம்னோடனே. அப்போ என் மனசில் தோன்றியது அன்னகன் நஹ்லா, அது பேரிச்ச மரம்தான்ற மனசில் தோன்றியது. தோன்றினாலும் ஃபஸ்தஹையைத்து, நான் வெட்கப்பட்டேன். கால அப்துல்லா, இப்னு உமர் சொல்கிறாரு. கால அப்துல்லான்னா இப்னு உமர் சொல்லுகிறாரு, எல்லாத்தையும் இப்னு உமர் தான் சொல்கிறாரு, இன்னும் ஒருக்கா சேர்த்துக்கிறாரு. இது சொல்லாட்டாலுமே இப்னு உமருடைய சொல்லாகத்தான் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கிறது. இடையில் ஒருக்கா புகார் என்ன பண்ணிக்கிறாருன்னா, கால அப்துல்லா, இப்னு உமர் சொல்லுகிறாரு, ஃபஸ்தஹையைத்து, நான் வெட்கப்பட்டேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அது என்ன மரம் சொல்லுங்கப்பான்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை சொல்கிறாங்க, ஊருக்கு வெளியே உள்ள மரங்களெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் மனசில் அது பேரிச்ச மரம்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம சின்ன பையனாக இருந்துக்கிட்டு சொன்னோம்னா அது வெட்கப்பட்டுட்டு நல்லா இருக்காதே அப்படின்னு வெட்கப்பட்டு நான் சொல்லாமல் விட்டுட்டேங்கிறார் கால அப்துல்லா. அப்துல்லா சொன்னார், ஃபஸ்தஹையை, என் மனசில் வந்து பேரிச்ச மரம் என்று தோன்றிவிட்டது. ஓ வக்காஃபி நஃப்சி, என்னுடைய மனசில் தோன்றிவிட்டது அன்னஹன் நஹ்லத்து, அது பேரிச்ச மரம்தான் என்று தோன்றிவிட்டது. கால அப்துல்லா, இப்னு உமர் சொல்கிறாரு, ஃபஸ்தஹையைத்து, நான் வந்து வெட்கப்பட்டேன். இப்போ காலு, அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர், அஹ்பிர்னா பிஹா, அதை நீங்களே அறிவித்து விடுங்கள். எந்த மரம்னு கேட்குறீங்க, நாங்கள் ஆளாளுக்கு ஒரு மரத்தை சொல்கிறோம், அது சரியில்லைங்கிறீங்க, நீங்களே கரெக்டான மரத்தை எந்த கேட்டீங்களோ அந்த விடையை சொல்லுங்கள். யாரை சொல்லலாம், அஹ்பிர்னா பிஹா, அதனை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க. இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹியன் நஹ்லத்து, அது பேரிச்ச மரம்தான். அதாவது மூமினுக்கு உதாரணம், பேரிச்ச மரத்தினுடைய இலைகள்லாம் உதிராது, அதெல்லாம் கீற்று தானே இருக்கும். இலையாக இருந்தால் உருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கீர்த்து மொத்தமாக இருக்குது, அதில் உள்ள கீர்த்துக்கள் எதுவுமே பிச்சு கூட எடுக்க முடியாது, உதிர்ந்தெல்லாம் கொட்டாது. மொத்த கிளையாக வேண்டாம் கீழே விழுவுமே தவிர இலையாக உதிராது. அப்படிப்பட்ட மரம் எதுன்னு கேட்டால் ஹியன் நஹ்லத்து, பேரிச்ச மரம் மட்டும் இல்லாமல் இந்த 3 மரங்களும் ஒரே மாதிரி இருக்கும். பேரிச்ச மரம், பனை மரம், தென்னை மரம், இந்த 3 மரங்களும் என்ன செய்யாது, இலை உதிராது. அந்த நாட்டில் தென்னை மரம் பனை மரம் இல்லாததுனால பேரிச்ச மரத்தை தான் அவங்க சொல்ல முடியும், அந்த மக்களுக்கு சொல்ல முடியும். அப்போ ஹியன் நஹ்லா, அது பேரிச்ச மரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கால அப்துல்லா, இப்னு உமர் சொல்கிறாரு, ஃபஹத்தஸ்து அபி, என் தந்தை இடத்திலே நான் தெரிவித்தேன். உமர்கிட்ட போகிறார், போய் இந்த செய்தியை சொல்கிறார், பிமா வக்காஃபி நஃப்சி, என் மனசில் இந்த பேரிச்ச மரம்னு தோன்றியது, நான் வெட்கப்பட்டுக்கிட்டு சொல்லலை அப்படின்னு வாப்பாட்ட சொல்கிறார். கால் அப்துல்லா சொல்கிறாரு, ஃபஹத்தஸ்து அபி, என் தந்தை இடத்தில் நான் அறிவித்தேன்.
பிமா வகாஃபி நஃப்சி, என் மனசில் தோன்றியதை. மனசில் என்ன தோன்றியது? பேரிச்சம்பரம் தானே தோன்றியிருக்குது. என் மனசில் தோன்றியதை பற்றி என் தகப்பன்ட்ட சொன்னேன். ஒகால, அப்போ உமர் சொன்னாங்க, ல அன் தக்கூன குல்தகா, நீ அதை சொல்லி இருப்பதாவது அஹப்பு, எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும், இளைய எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும், மின் ஐய கூனலி கதாவ கதா, எனக்கு இன்னின்ன பொருட்கள் இருப்பதை விட, இன்னின்னண்டா என்ன சொன்னால் தோட்டந்துறவு மாட மாளிகை இருப்பதை விட ஏதோ சொல்லியிருப்பார், அதை அவர் மறந்துட்டார். அதனால் ஐய கூனலி கதாவ கதா, இன்னென்ன பொருள்கள் எனக்கு இருப்பதை விட நீ அதை அந்த இடத்துல சொல்லியிருந்தேன்னு வையி, எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கேன். உமருடைய மகனை பாடுறா, தெளிவான பதிலை சொல்லிட்டாருன்னு ஒரு பெருமை தானே வாப்பாக்கு. ஒரு ரசூலுல்லா ஒரு கேள்வி கேட்டதுக்கு சரியான விடையை ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அது அவருக்கும் பெருமை, அவரை பெற்றவருக்கும் பெருமை தானே. நல்லதாக பிள்ளைய வளர்த்துருக்காருமாங்கல்ல. அப்போ நீ அதை சொல்லியிருக்கலாம்ப்பா, அதுக்கு அதை மட்டும் சொல்லியிருந்தேன்னு வையி, ஒரு பங்களா கிடைக்கிறவட எனக்கு சிறந்ததாக இருக்கேன், ஒரு 100 குதிரை கிடைக்கிறவட எனக்கு சிறந்ததாக இருக்கும், ஒரு 10 ஒட்டகம் கிடைக்கிறவட எனக்கு சிறந்ததாக இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. இன்னொன்னு தான் வருது, ஏதோ ஒன்று சொல்லி இதெல்லாம் கிடைக்கிறதை விட நீ மாத்திரம் என்னை வெக்கப்படாமல் சொல்லியிருந்தேன்னு வையே, அது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குமேங்கிறார். அப்போ கால அவர் சொன்னார், லான் தக்கூன குல்தகா, நீ அதை கூறியிருப்பதானது அகப்பு இளைய எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும், மின் ஐய கூனலி எனக்கு ஆவதை விட கதாவ கதா, இன்னென்ன விஷயங்கள் எனக்கு இருப்பதை விட நீ அதை ரசூலுல்லாவுடைய அந்த சபையில் சொல்லி இருப்பது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ப்பா. கெடுத்து விட்டிய. அந்த இடத்துல கேட்டவுடனே என்ன செய்யணும், பேரிச்சம்பரம்னு சொல்லியிருந்தேன்னு எல்லா மக்களும் தப்பான விடையை சொல்லும்போது இவர் மாத்திரம் கரெக்டாக சொன்னார்னு சொன்னால் எவ்வளவு அறிவாளி பிள்ளையை பெற்றிருக்காருன்னு சொல்லுவோம். தகப்பனுக்கு அதில் ஒரு பெருமை தானே. அந்த மாதிரி இவர் நினைச்சிருக்கும்னு சொல்கிறார். இதில் என்ன பிரச்சனைனா வெக்கப்பட்டிருக்கார்ல, அதுக்கு தான் ஆதாரம். இவருக்கு விடை தெரிஞ்சிருக்கிறது, என்னத்துக்கு போட்டு நம்ம பெரிய ஆட்கள்லாம் இருக்கும்போது எப்படி பேசுகிறேன்னு வெக்கப்பட்டார். ஆனால் நீ வெக்கப்பட்டிருக்கக்கூடாது, நீ சொல்லியிருக்கணுங்கிறார் உமர். நீ சொல்லியிருந்தேன்னு நல்லா இருந்திருக்கேன். அப்போ வெக்கப்படாமல் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆதாரத்துக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது பாபு மன் இஸ்தஹையா. இஸ்தஹையான்னா வெக்கப்பட்டான்னு அர்த்தம். ஹயாவிலிருந்து வர்றது. பல தடவை சொல்லு வந்திருக்குது இதே புகாரில். மன் இஸ்தஹையா, வெட்கப்படுபவன் பற்றிய பாடம். அதாவது ஒரு விஷயத்தை ஒரு பர்சனலான ஒரு விஷயம் இருக்குதுன்னு வைங்களேன், அதை பற்றி கேள்வி கேட்கும்போது என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் சில பேர் வெட்கப்படுவாங்க. வெட்கப்பட்டு என்ன செய்வாங்கன்னா வேற ஆளை விட்டு கேட்க விடுவாங்க. இந்த கேள்வியை கேளு இவங்களுடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதை அவங்க கேட்காம வேற ஆளை விட்டு கேட்க விடுவாங்கல்ல. வெட்கப்பட்டால் வேற ஆளை விட்டு கேட்கலாம்ங்கிற விஷயத்தை சொல்கிற ஒரு பாடம். அதை எப்படி போடுறாருன்னு கேட்டால், பாபு மனிஸ்தஹையா, வெட்கப்படுபவன் பற்றிய பாடம். எதுக்கு வெட்கப்படுறது? கேள்வி கேட்க வெட்கப்படுவது பற்றிய பாடம். வெட்கப்பட்டு அமர கைரகு, மற்றவரை ஏவுவது பிசுவாலி, கேள்வி கேட்குமாறு ஏவுவது பற்றிய பாடம். தான் வெட்கப்பட்டு வேற ஒருத்தரை கேள்வி கேட்க ஏவுவது பற்றிய உத்தரவு போடுவது பற்றிய பாடம். அப்போ தனக்கு வெட்கமாக இருந்தாலும் உன் சார்பாக வேற ஆளை விட்டு கேட்க விடு, அப்படி கேட்க விடலாமா, அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது என்ற பாடம். பாபு மன் இஸ்தஹியா, வெட்கப்படுவானே அவனை பற்றிய பாடம். வெட்கப்பட்டு அமர, வெட்கப்பட்டவன் கட்டளை எடுக்கிறான், கைரகு அவன் அல்லாதவனுக்கும்பாங்க, மற்றவருக்குன்னு அர்த்தம். மற்றவருக்கு கட்டளை எடுக்கிறான், பிசுவாலி கேள்வி கேட்குமாறு கட்டளை எடுக்கிறானே அது பற்றிய பாடம். இப்போ தனக்கு வெட்கம் வந்தால் கூட வேற ஆள் மூலமாக அந்த கேள்வியை கேட்க வைக்கிறது அப்படின்னு பாடம். அது என்ன பாடம்னா 132வது ஹதீஸ். ஹத்தசனா முசத்தது என்பவர் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார், ஹத்தசனா அப்துல்லாஹி இப்னு தாவூத் நமக்கு சொன்னார். அவர் ஹத்தஸ அறிவிக்கிறார், அனில் ஆமஷ் வழியாக அவர் அறிவிக்கிறார். முன்திரின் சௌரி என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார். முகமது இப்னில் ஹனஃபியா வழியாக அவர் அறிவிக்கிறார் அப்படின்னு வருது. இந்த இடத்துல இந்த முகமது ஹனஃபியான்னு வந்ததுனால அதை பற்றி ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த முகமதுங்கிறவர் யாருன்னு கேட்டால் அலியுடைய மகன்தான். இந்த முகமது இப்னுல் ஹனஃபியான்னு சொல்கிறாங்கல்ல, இவர் யாருன்னு கேட்டால் அலி ரலியல்லாஹுனுடைய மகன்தான். ஆனால் இவரை அவருடைய தந்தையின் பேரில் சொல்லாமல் ஹனஃபியாங்கிறது அவங்க அம்மா பேர். யார்? அலியுடைய மனைவி
அலி வந்து ஃபாத்திமாவுடைய மரணத்திற்கு பிறகு பனு ஹனீஃபா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க. அதுதான் ஹனஃபியாங்கிறவங்க, ஹனஃபி கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்போ அவரை கல்யாணம் பண்ணி அவர் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை தான் இந்த முகமது இப்னுல் ஹனஃபியா. அலியுடைய மகன்தான், நேரடி மகன்தான். ஆனாலும் ஃபாத்திமாவுடைய மகன் இல்லை, வேறு ஒரு பெண்ணுடைய மகன். அப்போ முகமது இப்னு அலின்னு போட்டுட்டோம்னு சொன்னால் ரசூல்லா வம்சத்தில் போயிடுமோ, ஃபாத்திமா மகன் விளங்கிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவர் அதில் சேர்ந்தவர் இல்லைன்னு காட்டுவதற்காக வேண்டி அம்மா பேரில் தான் சொல்லுவாங்க. அது பெரிய தப்பு. பாப்பாவை தான் சொல்லணும், முகமது ஹனஃபியான்னு சொல்ல தேவையில்லை. ஈசா நபிக்கு சொல்கிறோம்னு கேட்டால் அவருக்கு தகப்பன் இல்லை, ஈசப்னு மரியம்ங்கிறோம்ல, பாக்கி எல்லாருமே என்ன செய்யுது, பாப்பாவை தான் சொல்லணும். இவங்க இந்த ஷியாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது வந்து அவர் பேரில் அலியுடைய மகனாக இருந்துட்டு போகிற அலியுடைய மகன்னா ரசூல்லாவோட வம்சத்தில் சேர்ந்துட்டோம்னா இவர் சேரத்தானே செய்வார். இவரும் குறைஷி தானே, அலி குறைஷின்னு சொன்ன ஃபாத்திமா வழியாக வந்தால் தான் குறைஷியில் வர முடியுமா? அலியே குறைஷியில் உள்ளவர் தானே. அலி யார், ரசூல்லா யார்? ஒரு அண்ணன் தம்பி பிள்ளை தானே. அலியுடைய வாப்பாவும் ரசூல்லாவுடைய வாப்பாவும் அண்ணன் தம்பி தானே. அப்போ அபு தாலிபுடைய மகன் இவர், அப்துல்லாவுடைய மகன் அவங்க, ரெண்டு பேரும் ஒரு ஒரு குடும்பம் தானே அவங்கெல்லாம். அதனால் முகமதுன்னு அலின்னே சொல்லலாம். இப்போ வேணும்னே சொல்கிறாங்களாம், அது அலி பேரை சொல்லிடக்கூடாது, ஃபாத்திமா புள்ளன்னு ஏன் வருது, வரலாறு சொன்னால் இது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு போகிறாங்க. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பேரை வந்து அம்மா பேர்லாம் சொல்லுவாங்க எல்லாருமே. ஷியாக்கள் தான் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா புகாரி வரைக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணுறாரு. சுன்ன ஜமாத் ஆட்கள் வரதை அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. முகமது அலின்னு சொல்லி தொலைச்சிட்டு போயிட வேண்டியதானே. அவர் தானே மாப்பாவை சொல்லக்கூடாதுன்னு தவிர்ப்பதற்கு என்ன காரணமா? அங்கிட்டு போய் சேர்ந்துருவார், சொன்னோன்னே சேர்ந்துருவாரா? அது என்னென்னு விசாரிக்க மாட்டாங்களா? அப்படியே ஃபாத்திமாவுடைய மகனாக இருந்தாலும் அலியுடைய மகனாக இருந்தாலும் ரெண்டு பேரும் குறைசி தானே. அதில் என்ன பிரச்சனை வரப்போகுது? ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா அம்மா பேரில் ஒரு சொல்கிறாங்க, முகமது ஹனஃபியான்னு சொல்லி வந்து உள்ள விஷயம். அதாவது இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த பேரை கூட ஒழுங்காக சொல்ல தெரியாமல் அந்த காலத்தில் உள்ள அரகுர கூமுட்டை ஆலிம்சாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முகமது ஹனீஃபா யுத்த சரித்திரம்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க. பழைய காலத்தில் சாஹுல் அமீத் அன்சன்ஸில் போட்டிருப்பாங்க. முகமது இப்னுல் ஹனஃபியான்னு கூட சொல்ல தெரியாமல் முகமது ஹனீஃபா யுத்த சரித்திரம்னு போட்டிருப்பாங்க. அவர் முகமது ஹனீஃபாவான். இன்றைக்கி கூட முகமது ஹனீஃபான்லாம் பேர் வைக்கிறாங்களே, அதெல்லாம் இதுதான் ஒன்று ஒன்று மாற்றிப்பேன். முகமது இப்னுல் ஹனஃபியான்றவருடைய பேராக இருந்ததுனால முகமது ஹனீஃபான்னு பேர் வச்சிடுறது. வணங்குதா? முகமது ஹனீஃபாங்கிற ஆளுக்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் பேரை ஒழுங்காக உச்சரிக்க அபுபக்கருக்கு வைக்க, அபுபக்கர் பக்கருங்கிறாங்கல்ல, அபுவை விட்டுவிட்டு அந்த மாதிரியான ஒரு மடமையினால தான் முகமது ஹனீஃபா பேர்லாம் இருக்குது. அதாவது இவர் வந்து முகமது ஹனீஃபான்ட்டு தான் இந்த அஜத்துமாரெல்லாம் பயான் பண்ணுவாங்க. முகமது ஹனீஃபா யுத்த சரித்திரம்னு அந்த புஸ்தகங்கள்லாம் வாங்கி நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் படிப்போம். பப்பர்த்தியார் அம்மானை, முகமது ஹனீஃபா யுத்த சரித்திரம், தலபாத்தியா இப்படின்னு சொல்லி திருமுடி இறக்குன அதீசன் அந்த காலத்தில் மார்க்கம்னு சொல்லி இந்த குப்பைகள்லாம் வச்சு நாங்கள்லாம் வீட்டில் படிக்கணும் கண்டிப்பாக. அது மாதிரியான உள்ள விஷயம். அதுதான் அவர் தான் முகமது. இவர் சரியா? முகமதின் இப்னில் ஹனஃபியா என்ற பெண்ணுடைய மகனாகிய முகமது, அலியுடைய மகனாகிய முகமது அவர் அறிவிக்கிறாரா? அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அலி இப்னி அபி தாலிபின் ஹத்தத, அவர் வாப்பா வழியாக அறிவிக்கிறார். முகமது இப்னுல் ஹனஃபியா யார் வழி அறிவிக்கிறார்னு கேட்டால் அலி வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? அவர் வந்து தன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ரசூல்லாவுக்கு மர்மோனா இருக்கார்ல, அவருடைய பர்சனல் விஷயத்தை ரசூல்லாட்ட கேள்வி கேட்குறது வெட்கப்படுறாரு. வெட்கப்பட்டு நம்ம சார்பை வேற ஆளை கேட்க விடுவோமேன்னு ஒரு ஆளை விட்டு கேட்க விடுறாரு. அதான் அந்த சம்பவம். அது என்னங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பாடத்தில் பார்ப்போம்.